வெற்றியை கொண்டாடும் பெண்மையின் சிகரம் வைக்கம் விஜயலட்சுமி அன்னபாரதி பங்கு பெறும் சிறப்பு விருது வழங்கும் விழா ஆகஸ்ட் 7 காரைக்குடியில். பொலிட்டிக்கல் லேப் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மிகுந்த பரபரப்புக்கு மத்தியில், ரொம்ப எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில தாவேகா அரசு தன்னோட முதல் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்க. முதல் தினம், அதாவது பட்ஜெட் தாக்குதலுக்கு முன்தினம், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியை அதிரடியாக கைது செய்கிறாங்க. விசாரணைன்ற பேர்ல தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போறாங்க. தமிழ்நாடு முழுக்க திமுகவினர் போராட்டம், ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல இது பேசுபொருளாக மாறுச்சு. இந்த பரபரப்பான சூழலுக்கு மத்தியில அடுத்த நாள் பட்ஜெட் கூட்டத்தொடர் கூடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. எந்தவித அசம்பாவிதங்களோ இல்லை அமளிகளோ கூச்சல் குழப்பங்களோ இல்லாம இந்த பட்ஜெட் தாக்கல் என்பது நடந்திருக்கு. இதுல திமுக கடைபிடிச்ச ஸ்ட்ராட்டஜி, தாவேகா அரசு முன் வச்ச திட்டங்கள், இது ரெண்டு குறித்து தான் இன்னைக்கு விவாதிக்க இருக்கோம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தாங்க. குறிப்பா திமுக தொண்டர்கள் நேற்றைய தினம் ரொம்ப கொந்தளிப்போட இருந்தாங்க. இன்னைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடரில் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு எதிர்பார்ப்போட இருந்தாங்க. தனக்கு இப்படியான ஒரு கைதே தவறு அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. உதயநிதி பேசுனது தப்பு அப்படின்னாலும் இந்த கைதும் தவறான ஒரு நடவடிக்கை. சட்டமன்றத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் வர்றதை முடக்கிறதுக்காக ஒரு வேலையை பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. நாளைக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி திமுக தொண்டர்கள்லாம் பதிவுகள் போட ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் தாவேகாவினரும் நிறைய ரீல்ஸு ட்வீட்ஸ்ன்னு சொல்லி அவங்களும் பரபரப்பா இருந்தாங்க. இப்படி நான் சொல்ல ஒரு அமைதியான ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடராக தான் நடந்து முடிஞ்சிருக்கு. பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த பிறகுதான் எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல பொறுத்தளவுல என்ன பெரிய மாற்றம் இருக்கு அப்படின்னு பார்த்தா பெரிய எந்த மாற்றங்களும் இல்ல. பெயர் மாற்றங்கள் நிறைய இருக்கு அப்படின்றதான் எதிர்க்கட்சி தலைவரும் சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லியிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா சென்னையில கூவம் நதிக்கரை சுத்தம் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. படகு சவாரிகள் குளிக்கிற அளவுக்கு நாங்க அதை மாத்துவோம். ஏன்னா 2 திராவிட கட்சிகளும் இதற்காக பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அதுல எந்தவித முன்னேற்றங்களும் ஏற்படலை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி நாங்க அதை மாத்துவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏஐ, செயற்கை நுண்ணறிவு நகரம் ஒண்ணு உருவாக்குவோம் அப்படின்ற விஷயத்தையும் முன் வச்சிருக்காங்க. அப்புறம் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அதையும் அறிவிச்சிருக்காங்க. அண்ணன் சீர்திட்டம், அதாவது திருமணமாக கூடிய பெண்களுக்கு 8 கிராம் தங்க நாணயம் பிளஸ் ஒரு பட்டுப்புடவை, இது எல்லாத்தையும் கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டம் தான் இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கக்கூடிய ஒரு திட்டம், சைக்கிள். அந்த திட்டத்தை நவீன சைக்கிள் வழங்கும் திட்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல நவீன சைக்கிள், நவீன பிராண்டட் சைக்கிள் அப்படின்றாங்க. அதுல வாட்டர் பாட்டில், கியர் சைக்கிளா அப்படின்னு தெரியல, பிராண்டட் சைக்கிள் அப்படின்றாங்க. வாட்டர் பாட்டில், அப்புறம் ஹெல்மெட், அதெல்லாம் இருக்குன்றாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் மாதிரி இருக்கும்னு நம்ம அதை புரிஞ்சிக்க முடியுது. அது எப்படின்னு என்ன சொல்றாங்கன்னு தெரியல. பிராண்டட்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த சைக்கிளும் ஏதோ ஒரு பிராண்டோட சைக்கிள் தான் இருக்கும். இது என்ன எதன் அடிப்படையில் அப்படி சொல்றாங்க அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாம வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம் அப்படின்றத ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கிராமப்புறங்கள்ல கைவிடப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், அப்புறம் திருநர்கள், திருநங்கைகள், இவங்களுக்கெல்லாம் விலையில்லா 5 ஆடுகள் வழங்கும் திட்டம் அப்படின்றாங்க. உள்ளங்கையில் உலகம் அப்படின்னு சொல்லி கடந்த திமுக ஆட்சியில் செயல்படுத்தின அந்த மடிக்கணினி திட்டத்தை வெற்றி மடிக்கணினி திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. அப்புறம் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த அரசு பள்ளிகள்ல கொண்டு வர்றதா சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா தூய்மை பணிகள், அப்புறம் குடிநீர், இது மாதிரியான விஷயங்களை முறைப்படுத்துறதுக்காக அந்த சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்தை அரசு பள்ளிகள்ல கொண்டு வரோம்னு சொல்ல. அப்புறம் பள்ளிகளை பொறுத்தவரை காமராஜர் சிறப்பு பள்ளிகள் அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏற்கனவே அரசு மாதிரி பள்ளிகள், தகைசால் பள்ளிகள்ன்ற பேர்ல திமுக ஆட்சியில இருந்தது, கடந்த ஆட்சிகள்ல இருந்தது. இப்போ பேர் மாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த பேர் மாற்றம் செஞ்சிருந்தாங்க. இப்ப இதுலயுமே பேர் மாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு அதோட 6ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. அப்புறம் பார்த்தோன்னா ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் 10 இடங்கள்ல இந்த ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்றதுக்காக சிறப்பு மையங்கள். அதுல நான் கவனிச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, விளையாடுறதுக்கு அடிஷ்னலா 1 மணி நேரம், இப்போ வாரத்துல ஒரு பீரியட் மட்டும் தான் ஸ்போர்ட்ஸ், 1 அல்லது 2 பீரியட் மட்டும் தான் விளையாட்டு நேரம் இருக்கு. அதை ஒவ்வொரு நாளும்
பள்ளிகள் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் வந்து ஸ்போர்ட்ஸுக்காக ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் பார்த்தோன்னா ஏஐ நகரம், அறிவகம் என்ற பெயர்ல வந்து ஏஐ நகரம் ஒன்று உருவாக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் புதுமையா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இளைஞர்களை மையப்படுத்தி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அந்த வேலை வாய்ப்புகள் உருவாக்குற திறன் மேம்பாடு, அதாவது வெற்றி திறன் மேம்பாடு அப்படின்றாங்க. நான் முதல்வன் திட்டம் மாதிரியே வந்து கலைஞர் கனவு வீடு திட்டத்தையும் வந்து வெற்றி வீடு திட்டம் அப்படின்னு மாத்திருக்காங்க. இப்படி பல்வேறு பெயர் மாற்றங்கள் நடந்திருக்கு. அதுல வந்து இப்ப வீடு திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றி வீடு திட்டம்னா அது 3 லட்சம் சம்திங் இருந்தது அந்த மானியம் தொகை அப்படின்றது. இதை வந்து 5 லட்சமா உயர்த்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. இப்படி பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்கு. இந்த பட்ஜெட்டை எப்படி பாக்குறது? ஏன்னா எதிர்கட்சிகள் பெரிய மாற்றம் எதுவும் இல்ல, பெயர் மாற்றம் மட்டும்தான் இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ஆமா, இதுல வந்து குறிப்பிட்டு நம்ம பார்க்கணும்னா ஏற்கனவே திராவிட இயக்க, அதாவது திராவிட கட்சிகள் திமுக அதிமுக தொடர்ந்துட்டு வந்த நிறைய திட்டங்கள் அப்படிங்கிறது அப்படியே தொடருது. நீங்க கறவை மாடுலாம் அதிமுக காலகட்டத்துல கொடுத்தாங்க, அதை வந்து இப்ப உங்க ஆடு இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா அந்த காலை உணவு விரிவாக்குற விஷயங்கள் கூட உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க விஷயமா தான் இருக்கு. இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா அந்த மோதிரம் குறித்து எல்லா கட்சிகளுமே வந்து கேள்வி வந்து கேட்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்ப நீங்க பள்ளிக்கு எப்படி வந்து கிளீன் கேம்பஸ், கிளீன் இந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்களோ அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இன்னும் அடிப்படை கட்டமைப்புக்கே வந்து நிறைய விஷயங்கள் தேவை இருக்கு. அப்படின்னும் போது நீங்க மோதிரம் அப்படியான விஷயங்களுக்கு எதுக்கு போகணுன்றத தோழமை கட்சிகளே வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கான அறிவிப்பு வந்து வந்துருச்சு. செப்டம்பர் 15 இந்த அண்ணா பிறந்த நாள்ல அதுக்கான அறிவிப்புமே சொல்லியிருக்காங்க. அதே போல சைக்கிள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்ததுதான். இதுல என்னன்னா திரும்பவுமே வந்து வழக்கமான இங்க ஏற்கனவே இருந்த கட்சிகள் எப்படி ஓட்ட டார்கெட் பண்ணி அப்படி செக்டாரா அந்த தொகை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆவரேஜா இருக்கும். ஆனா அதன் மூலமா வந்து பெனிஃபிட் வந்து நிறைய வரும். கட்சியோட இமேஜ் வந்து இருக்கும், இந்த ஆட்சியோட நேம் வந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு டேக் இது பண்றதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கிறதையுமே பார்க்க முடியாது. வந்து தொடர்ச்சியா தான் பார்க்க முடியுது. கடந்த ஆட்சிகள்லையும் அப்படிதான் இருக்கும், இப்பயுமே அப்படி இருக்கு. அப்படியே தான் இருக்கிறதான் பார்க்க முடியுது. என்ன புதுசா வந்து பேர் மாத்திருக்காங்க. இதுல இன்னொரு ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த 8 கிராம் தங்கமா தாலியா 8 கிராம் தங்க நாணயம், தங்க நாணயம் கொடுக்கறது, அப்புறம் புடவை கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களுமே அது வந்து ஆரம்ப காலத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா 20,000 கொடுத்தாங்க, அப்புறம் பணம் கொடுத்தாங்க, 4 கிராம் ஆச்சு, 8 கிராம் ஆச்சு. கடந்த ஆட்சியில் வந்து புதுமை பெண் திட்டம் மாத்தி உயர்கல்விக்கு வர பெண்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த திட்டத்தை தொடருதா இல்ல அதை எடுத்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. ஆமா, இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிதான் விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தாரு. நான் செய்யறதுதான் சொல்லுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. அதனால செஞ்சாக வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா மக்கள் எதிர்பார்ப்பாங்க. பல பேர் வந்து எதிர்கட்சிகளோ இல்ல இப்ப இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள், எதிர்கட்சியோட கூட்டணி கட்சியில இருந்து கூட்டணியா இருந்து தேர்தல் சந்திச்சு இப்ப வந்தவங்க தான். அவங்களே வந்து வேணாம், யாரும் எதிர்பார்க்கலன்ற திருமாவளவன் போன்றவர்கள்லாம் சொல்லிட்டாங்க. பட் ஆனா தாய் மாம அண்ணன் சீர் அப்படின்னு ஒரு நீங்க பார்க்கலாம், வந்து கொள்கை அரசியலுங்கிறத தாண்டி ஒரு உணர்வுபூர்வமான அரசியலை விஜய் அவர்கள் முன்னெடுத்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியும். அதனாலதான் இப்படியான ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ஒரு குறுகிய காலத்துல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்போ அந்த உணர்வு ரீதியான ஒரு பந்தத்தை இல்ல வந்து அந்த அரசியலை முன்னெடுக்கிறதுக்கு இதெல்லாம் தேவைப்படும். அதை டார்கெட் பண்ணி தான் இவங்க இந்த திட்டங்கள்லாம் வந்து கைவிடாம அதை பண்றாங்க அப்படின்றதுதான் புரிஞ்சுக்க முடியும். நிச்சயமா இதுல வந்து சில மக்கள் நல திட்டங்கள் தொடரணும். நீங்க சொன்ன மாதிரி லேப்டாப் போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து நிறைய மாற்றத்தை வந்து உண்டு பண்ணியிருக்கானா, நிச்சயமா உண்டு பண்ணியிருக்கு. ஆனா நீங்க வந்து இன்னமுமே சில விஷயங்கள்லாம் மாறணும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு. அது போன்ற விஷயங்கள் தொடருது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா வாக்குறுதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2,500 ரூபாய் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. 1000 ரூபாய் 1,500 போய் இவங்க 2,500 ரூபாய் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அது பத்தின அறிவிப்பு அப்படிங்கிறதுமே எதுவுமே இல்ல. உதயநிதி ஸ்டாலின் வந்து அதையுமே கொஸ்டின் பண்ணிருக்காரு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கறத வந்து மகளிர் உரிமை தொகைன்னு பேர் மாற்றம் பண்ணிருக்காங்க. எப்படி வந்து விடியல் பயணத்தை வந்து மகளிர் பயணம் அப்படின்னு மாத்தினாங்களோ அதை வந்து எல்லாத்துலயும் பேர் மாற்றம் பண்ணிருக்காங்க. அதை கேள்வி கேட்கும் போது இவங்க வந்து அதை பத்தி வாயே திறக்கல, அதாவது மகளிர் உரிமை தொகை பத்தி வாயே திறக்கல. 2,500 ரூபான்னாங்க, அதை பத்தி எந்த பேச்சுமே இல்லைன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. பட்ஜெட்லயும் அது குறித்த அறிவிப்புகள் இதுல நம்ம ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது நம்ம வந்து பொருளாதார நிபுணரா அப்படி எது அதுக்குள்ள நம்ம போக முடியாது. அதுக்கு நிறைய பேர் பேசுவாங்க. அதையும் தாண்டி மற்ற எதிர்கட்சிகளோட விமர்சனம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு முதற்கட்டமா நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து பார்க்கும்போது கொடுத்த வாக்குறுதிகள்ல சில விஷயங்கள் வந்து வந்திருக்கதை வந்து பார்க்கிறோம். நிறைய வாக்குறுதிகள், சிலிண்டர் உள்ளிட்ட நிறைய வாக்குறுதிகளுக்கான அந்த அறிவிப்பு இல்லை அப்படிங்கிறதையும்
பார்க்க முடியுது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா சூப்பர் 6 அப்படின்னாங்க. ஆமா அந்த இது அது இல்ல. சூப்பர் 6 தானே சொன்னாங்க. ஆமா சொன்னாங்க. அது இல்ல. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிளீன் கேம்பஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து கடந்த ஆட்சியிலயுமே பள்ளிக்கல்வித்துறையில வந்து அதற்கு ஏதோ பெரிய அளவுல அமௌண்ட் எல்லாம் ஒதுக்குனாங்கன்ற மாதிரி பார்க்க முடிஞ்சது. நான் அப்ப பெரிய அளவுல வேலைகள் வந்து நடக்கல அப்படிங்கறதும் இருக்கும். இல்ல அது குறித்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறதுமே தெரியல. ஏன்னா கடந்த ஆட்சியிலுமே ஒதுக்குனாங்க, இப்பயுமே அதே கான்செப்ட் சொல்லி ஒதுக்குறாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக கடந்த ஆட்சியிலுமே ஒதுக்குனாங்க. பள்ளி கட்டட ஒரு சில இடங்கள்ல அந்த வேலைகள்லாம் நடந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள். சோ அதுவுமே பார்க்க வேண்டியது இருக்கு. ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா இந்த வழக்கமான ஒரு பாணி எப்படி எதிர்கட்சிகள்லாம் வந்து விமர்சிக்கிறாங்க, வந்து எங்களுடைய திட்டங்களை தான் கொண்டு வர்றாங்க, எங்க ஆட்சியில இருந்தது என்னவோ அதை தான் நீட்டி வச்சிருக்காங்க, புதுசா ஒண்ணும் இல்லை அப்படின்றது. எதையாவது ஒண்ணு நிறுத்திட்டாங்கன்னா வந்து அதை நிறுத்திட்டாங்க, ஒரு முக்கியமான திட்டம் அப்படின்னு அவங்க அரசியல் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான திட்டங்கள் எல்லாமே வந்து இப்ப மிதிவண்டி எல்லாம் இருக்கிற சைக்கிள்லாம் வந்து பார்த்தோம்னா இப்ப கூட ஒரு பையன் சொல்றான், சைக்கிள் எனக்கு மட்டும் கொடுக்கலனாக்கா நான் படிச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு. இன்னுமே கிராமப்புறங்கள்ல அப்படியான ஒரு சூழல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்ப அது மாதிரியான அடிப்படையான திட்டங்கள், முக்கியமான திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. நிச்சயமா. இது வந்து எப்படி திராவிட மாடலோ அது மாதிரி ஒரு வெற்றி மாடலா பார்க்க முடியுது. ஆமா, இதுல குறிப்பா இப்ப பார்த்தோம்னா இந்த ஏஐ நகரம் அப்படி சொல்றாங்க, அது எப்படி இருக்கும் அப்படிலாம் தெரியல. ஃபர்தரா அதை பத்தி டீட்டெயிலான ஒரு அறிவிப்பு வரும்போது தான் தெரியும். இன்னொன்னு இந்த கூவம் மாற்ற வந்து நாங்க சுத்தம் பண்ணுவோம், இதுவுமே நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டே இருக்க ஒரு இதா இருக்கு. இல்ல அதை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க, 2 திராவிட கட்சிகளும் பல்லாயிரம் கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணிட்டாங்க, நாங்க வந்து அப்படி இல்ல வந்து சரி பண்ணி இந்த படகு சவாரின்றதெல்லாம் தாண்டி அதுல குளிக்கிற மாதிரி செய்வோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. நடந்தா நிச்சயமா அப்படி ஒரு மாற்றம் நடந்தா நல்லாதான் இருக்கும். பொறுத்திருந்தா முதற்கட்ட அறிவிப்புகள் இப்படிதான் இருக்கு. இதை பத்தி நம்ம வந்து பொருளாதார வல்லுநரோட டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளுமே இன்னமுமே டீடைலா பார்க்கலாம். ஓகே, இதை தாண்டி இப்ப இந்த அறிவிப்புகள் இதெல்லாம் தாண்டி இந்த முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் அமைதியா நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லாருமே எதிர்பார்த்ததுன்னா ஆரம்பத்துல நம்ம சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலின் முதல் நாள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இங்க இருந்து சென்னையிலிருந்து தஞ்சாவூர் வரையும் அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு அவர் அங்கிருந்து கிளம்பி திருச்சியிலேருந்து ஃப்ளைட் மூலமா சென்னை வந்து சட்டமன்றத்துக்கு வந்துட்டாப்ல. திருச்சியில சாப்பாடெல்லாம் ரெடியா இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. இப்ப திமுக தொண்டர்கள்லாம் ஏதோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. பட் எந்த இடத்துல அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்தினாங்க? ஸ்ட்ராட்டஜி மாத்துறதுன்னா நீங்க ஏற்கனவே நேத்து நடந்த சம்பவங்கள்ல வந்து ஃபார்ச்சுனேட்டான்னு தெரியல, திமுகவுக்கு கடைசியில ஒரு சாதகமா அமைஞ்சிருச்சு. ஒருவேளை இந்த விரைவான இந்த கைது நடவடிக்கை இந்த விசாரிக்கிறதுக்கு வந்து உதயநிதி அந்த அழைச்சிட்டு போகலைன்னா கிட்டத்தட்ட வந்து உதயநிதி பக்கம் தான் எல்லோருமே அந்த விமர்சனத்தை வந்து முன் வச்சிருப்பாங்க. ஆனா வந்து விரைவா அந்த கைது நடவடிக்கை தஞ்சாவூருக்கு போனது அப்படிங்கிறது வந்து அந்த பக்கமுமே விமர்சிக்கிற எதிர்கட்சிகள் ஆரம்பிச்சு எல்லோருமே வந்து இப்படி கைது பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சிக்கிற மாதிரியான ஒரு சூழல் போயிடுச்சு. அவங்க கட்சிக்காரங்க வந்து இதை வந்து ரொம்பவே வந்து ஒரு பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிச்சு வீதிக்கு வந்து போராடுறது. வீட்டுக்குள்ளே இருந்தாங்க, எல்லாரையும் வெளிக்கு வர வச்சிட்டீங்க, வீதிக்கு வர வச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை சொன்னாங்க. ஆமா, இப்ப என்னன்னா இதே விஷயங்களை பட்ஜெட்லயும் வந்து நேத்து நடந்ததுக்கு ஏதோ வெளிநடப்போ ஏதோ ஒண்ணு பண்ணோம்னா அது வந்து கண்டிப்பா அது வந்து மீண்டுமே பேக்ஃபயர் ஆகிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இந்த அவர் பேசுனதை பத்தி நம்ம நேத்தே டிஸ்கஸ் பண்ணோம். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கருத்துக்களை வந்து உதயநிதியை கண்டிச்சு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்க முடிஞ்சது. நேற்றைய தினம் திருச்சியில ஒரு பிரஸ் மீட் வைக்கும்போது கூட என்னுடைய கருத்துக்களை வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, தவறா சித்தரிச்சிட்டாங்க, நான் பல்வேறு விஷயங்களை வந்து சொன்னேன். இப்ப அதுல இருந்து வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க, அதாவது டைவர்ட் பண்றாங்க, டைவர்ஷன் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் வந்து டபுள் மீனிங் எல்லாம் பேசல, சிங்கிள் மீனிங்ல தான் பேசினேன், நான் திரும்ப பேசுவேன், பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு திரும்பி முதல்வரை விமர்சிக்கிறது, இந்த கரூர் சம்பவத்தை முன் வச்சு அவரு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதுவுமே சர்ச்சையாயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. ஆமா, நிச்சயமா. ஏன்னா இப்படி நேத்தோட அது வந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு பட்ஜெட் வந்திருக்கு, பட்ஜெட்ல அந்த அறிவிப்புகள் இது ரிலேட்டடா நம்ம விமர்சனம் பண்ணுவோம். ஏன்னா நேற்றைய விஷயம் அதை திரும்ப எடுத்துட்டு வந்து பண்ணா தொடர்ச்சியா வந்து அதுல வந்து உதயநிதி பக்கமும் தவறு இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாரோட கருத்தாவும் இருக்கு. அப்படின்னும் போது அது வந்து நமக்கு இன்னமுமே அந்த விஷயத்தையே நம்மளே திரும்ப கொண்டு வந்து இது பண்ற மாதிரி இருக்கும். பட்ஜெட்டு இந்த விஷயங்கள்லாம் இல்ல, இது இல்லைன்னா இப்படியே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து. இன்னொன்னு வெளிநடப்பை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கடந்த முறையே வந்து அவசரப்பட்டு வெளிநடப்பு பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான சீனியர்ஸ் வந்து சரியா கைட் பண்ணல, யாருமே சொல்லாம விட்டாங்க, உதயநிதி வந்து வெளிநடப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கட்சிக்குள்ளேயுமே ஒரு கருத்தெல்லாம் வந்து இருந்தது, யாரும் சரியா கைட் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ வெளிநடப்புமே பண்ண வேணாம் அப்படிங்கிற முடிவுலையுமே இருந்தாங்க.
அதையும் தாண்டி அந்த விஷயத்த கடந்துடலாம் அப்படிங்கிற இடத்துக்குமே வந்துட்டாங்க. இல்ல ஏன் வந்து இந்த கேள்வி திரும்ப திரும்ப வருதுன்னா, திருச்சியில நான் சொன்ன மாதிரி திருச்சி ஏர்போர்ட்ல பிரஸ் மீட் பண்ணும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்கா பேசினாரு. நான் திரும்ப திரும்ப பேசுவேன் அப்படின்ற ஒரு விஷயம். அப்ப அதெல்லாம் வச்சு நாளைக்கு ஏதோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தொண்டர்கள் மத்தியில ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. ஆமா. ஆனா இங்க வந்து ஒரு வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இருக்குல்ல. இது வந்து இப்ப அங்க தஞ்சாவூர்ல பேசின ஒரு விஷயம் நமக்கும் பேக் ஃபயர் ஆகுது அப்படின்ற ஒரு பாயிண்ட். இங்க ஏற்கனவே கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல வெளிநடப்பு செஞ்சதும் ஒரு நம்மளுக்கான நெகட்டிவ் ஆயிருச்சு. உடனே வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டோம், ஒரு சீனியர்கள் வழிகாட்டல நீங்க சொன்ன மாதிரி அப்படியான ஒரு இது இருக்கு. இப்ப ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண வேண்டிய இடத்துக்கு திமுக வந்துருச்சா அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. ஆமா, வந்துருச்சு. இன்னொன்னு நீங்க அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க நேத்து நடந்த விஷயங்கள் பரபரப்பா போனது, தொண்டர்கள் வந்து வந்தது என்ன இருந்தாலுமே திமுகவுக்கு உள்ள வந்து அது வந்து தேவையில்லாத விஷயம், தேவையில்லாம பேசி இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயங்கள் தான் இருக்கும். நம்ம வந்து ஆகப்பூர்வமா எதிர்கட்சியா இருப்போம் இப்படிலாம் சொல்லிட்டு இது தேவையில்லாத சர்ச்சைக்குள்ள எல்லாம் போயிட்டு எதுக்கு, அதுல இருந்து எப்படியா வெளியில வரணும்னு நினைச்சிருப்பாங்களே தவிர மீண்டுமே அதை வச்சு ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான அறிவுரைகளும் வந்திருக்கும். பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அடுத்து போயிடலாம். பட்ஜெட் வந்திருக்குன்னா பட்ஜெட் குறித்து இந்த திட்டங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் இல்ல அப்படியான விமர்சனங்களுக்குள்ள போயிடலாம், அதுதான் நமக்குமே வந்து சேஃபா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க வந்து யோசிச்சு அதையுமே அந்த மாதிரிதான் யோசிச்சுதான் இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்து வந்து. இப்ப இது வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ இறுதியில வந்து டிஎம்கேவுக்கு பாசிட்டிவா முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. அப்படி பாசிட்டிவா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சாங்கன்னா எப்படி இப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க? பட் அது நமக்கும் பேக் ஃபயர் ஆகுது அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இது ரெண்டு பேருக்குமே பாசிட்டிவ் இல்லை அப்படின்ற ஒரு இடத்த தான் பார்க்க முடியும். ஆமா, இல்ல அப்படி இல்ல. நீங்க டிஎம்கேக்கு இது பாசிட்டிவா முடிஞ்சிருச்சுன்னு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உதயநிதி பேசினதோட அப்படியே நின்று இவங்க நீதிமன்றம் வழக்குன்னு போயிட்டு இந்த கைது இந்த விஷயங்கள் நடக்கலைன்னா கண்டிப்பா இது உதயநிதிக்கு டிஎம்கேக்கு மிகப்பெரிய அளவுல நெகட்டிவா போயிருக்கும். ஒட்டுமொத்தமா நெகட்டிவா போயிருக்கும். எல்லாருமே அவரை தான் விமர்சிச்சிருப்பாங்க கடுமையான. இன்னும் சொல்ல போனா அப்படி ஒரு சூழல் இருந்துருச்சுன்னா இன்னைக்கு பட்ஜெட் குறித்து எல்லாம் அவர் பெருசா ஏதாவது கருத்து சொல்லியிருந்தா கூட அது எடுபட்டு இருக்காது. அப்படியான ஒரு சூழல் தான் இருந்திருக்கும். விரைவான அந்த கைது நடவடிக்கை அப்படிங்கிறது அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வகையில அந்த பிரச்சனையில இருந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா போயிடுச்சு. தொண்டர்களுக்கு கொஞ்சம் உற்சாகமா வர்ற அளவுக்கு அது சரி தப்பு அப்படிங்கிறது வேற. அது நிச்சயமா தப்பு தான். எந்த விஷயத்துக்கு நம்ம வரோம், எதுக்காக இது பண்றோம்ன்றது இருக்கு. அவங்க தலைவர் அவங்க வராங்க அப்படிங்கிறது இருக்கு. இல்ல அப்படி பாசிட்டிவா போயிருச்சு. ஆனா அதோட அதை முடிச்சுக்கணும். அதாவது எப்படி சொல்றது, தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் டிஎம்கேக்கு வந்து இருந்திருக்கும். ஓகே, இப்ப அந்த லெவல்ல அதை டீல் பண்றாங்க. ஒட்டுமொத்தமா நம்மளுக்கு நெகட்டிவா மாறுற ஒரு விஷயம். ஆமா, டிவிக்கு அப்படியான ஒரு முயற்சி எடுத்தது வந்து ரெண்டு பேருக்கும் பேலன்ஸ் ஆயிருச்சு அப்படின்ற வகையில அதை பாசிட்டிவா பாக்குறாங்க அப்படின்றதுதான். ஆனா டிவிக்கு கேடர்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து திமுகவுக்கு தக்க பாடம் புகட்டியாச்சு. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா மற்ற நிர்வாகிகள்லாம் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. இப்படியான ஒரு ஸ்டாண்டை தான் வந்து டிவிகே கவர்மெண்ட் எடுக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல என்ன இருந்துச்சோ அது வந்து அதுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு பிறகு அந்த அந்த ஒரு நடவடிக்கைகள்லாம் வந்து இல்லாம இருந்துச்சு. இப்ப அதை வந்து திரு விஜய் அவர்கள் முன்னெடுக்கிறாரு, அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு போர்ட்ரேட் பண்றாங்க. ஆமா, அதையுமே பார்க்க முடியுது. இதுல என்ன விஷயம் இருக்குன்னா, நீங்க வந்து டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது தான் டிவிகேவோட தாரக மந்திரமா அவங்க சொல்லிட்டு வந்தாங்க. ஒருவேளை அதாவது அவர் பேசுனது தவறு அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட சட்ட ரீதியா அதை வந்து அவதூறு வழக்கு தொடுத்து ஏதோ ஒரு வகையிலேயே வந்து பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரியான நீங்க அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னமுமே வந்து ஒரு தனிநபர் வெறுப்பு அப்படிங்கிற நோக்கிதான் கொண்டு போகும். இன்னமுமே பாத்தீங்கன்னா ரெண்டு தொண்டர்களுமே எதுக்கு பழக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தனிநபர் பிம்பத்துக்கான அந்த வழிபாடு அதுக்கு குரல் கொடுக்கறதுன்னு பழக்கப்பட்டுருவாங்க. இப்ப நேத்து தமிழ்நாட்டுல நடந்தது என்ன, எங்க தலைவரை நீ எதிர்த்து பேசிட்டியா நடவடிக்கை எடுக்கணும், எங்க தலைவர் மேலேயே நீ வந்து கைது பண்றியா அதுக்கு வந்து நாங்க போராடுவோன்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு பிரச்சனைகள், தமிழ்நாட்டு விஷயங்கள், இந்த எல்லா விஷயங்களையும் தாண்டி மீண்டுமே வந்து தலைவர் பிம்ப அரசியல், இருதுருவ அரசியலை நோக்கி போயிடும். திமுகனா அதிமுகனா எதிர்ப்பு, உங்க வீட்டுக்கு அவங்க கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க, அப்பா சத்து கூட போகாத வரலாறுலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி மீண்டுமே ஒரு பகை உணர்ச்சியோடய ஒரு தமிழ்நாட்டு அரசியல் களம் போறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்குல்ல. ஒரு தலைமை மையப்படுத்தி அரசியல் தானே வந்து வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இப்ப கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து ஏன் வந்து பெரிய அளவுல வெற்றியை பெற முடியும்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு தலைமை இல்லை, இப்போ தலைமை வழிபாடு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது வந்து பாசிட்டிவான ஒரு விஷயங்களா பார்த்தாலும் கூட அது அப்படிதான் இருக்கணும் அரசியல். ஆனா அது வந்து தேர்தல் அரசியல வெற்றிக்கான ஒரு பயணத்துல அது வந்து நெகட்டிவா தானே பார்க்கப்படுது, அப்படி இல்லாத ஒரு சூழல். ஆமா, ஆனா அது கரெக்ட். ஆனா வந்து தனிநபர் வழிபாடு அப்படிங்கிறதோ இல்ல இந்த மாதிரியான பிம்ப வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழலை தான் கொண்டு போய் தான் நிறுத்தும். கடந்த காலத்துல நம்ம வந்து பார்த்திருக்கோம்.
ஜெயலலிதா அவர்கள் வந்து சிறைக்கு போன காலத்துல மண் சோறு சாப்பிடுறது, வேல் குத்துறது, சட்டமன்றத்திலே வந்து அழுதுகிட்டே வந்து பதவி இருக்கிற இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு இருக்கிற நம்மளாலே சகிச்சுக்க முடியல. மற்ற மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டை பார்க்கிறவன் அதெல்லாம் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குல்ல. இன்னொன்னு ரொம்ப முக்கியமான ஒரு சிச்சுவேஷன் இது வந்து தமிழ்நாட்டுல. இன்னொன்னு அது வெறுமனே வந்து பிம்ப அரசியல் அதெல்லாம் தாண்டி அவங்கள்ட்ட எப்படியா நல்ல பேர் எடுத்துடணும், அப்படி அவங்களுடைய கவனத்தை ஈர்த்தணும் அப்படின்றதுக்காக பண்ணப்பட்ட விஷயங்கள் தான் அது அப்படின்ற ஒரு விஷயம். அவங்க மேல இருக்கக்கூடிய கிரேஸ்ல கண்டிப்பா அப்படின்ற ஒரு மனப்பூர்வமா அதை பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு கேள்விகள் 1000 கேள்விகள் கேட்கலாம். இல்ல அதுதான் சொல்றேன், நம்ம தொண்டர்களை வந்து எப்படி வளர்த்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள போகும்போது அது வந்து ஆரோக்கியமான அரசியலுக்கு வந்து அது வந்து கண்டிப்பா உகந்ததா இருக்காது. நீங்க வந்து எதற்காக நம்ம வந்து போராடுறோம், என்ன கொள்கைக்காக போராடுறோம், என்னன்னா எந்த அளவுக்கு வரணும்னா நம்ம தலைவரே தப்பா பேசினாலும் கூட அது தப்புன்ற இடத்துக்கு தான் தொண்டர்களும் வரணும். தொண்டர்கள் தவறான விஷயங்களை நம்ம பேசும்போது ஏதோ ஒன்று சொன்னா கூட அதை கண்டிக்கணும். அதை விட்டு கடந்து தானே ஒரு அரசியலுக்கு வந்து போகணும் இன்னமுமே. ஆமா, இப்போ எல்லாரும் சொல்றது என்னன்னா உதயநிதி அவர்கள் தஞ்சாவூர்ல ரொம்ப சிறப்பா பேசியிருந்தாரு, பல்வேறு பிரச்சனைகளை வந்து அவர் எழுப்பியிருந்தாரு. அந்த இடத்துல அந்த பேச்சை கொண்டு வர்றதுக்கான எந்த தேவையும் இல்லை. இப்போ யாரோ ஒருத்தர் வந்து இது மாதிரியான சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் வந்து அப்படி பேரை உச்சரிச்சா கூட அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோ இல்லை வந்து அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டோ அவர் கடந்து போயிருக்கணும். அப்படி போயிருந்தா அவருடைய தலைமை பண்பு அப்படின்றது இன்னும் பல மடங்கு வந்து உயர்ந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றதுதான் வந்து பலரும் சொல்றாங்க. ஆனா இவங்க வந்து கவன ஈர்ப்புக்காக சில விஷயங்களை பண்ண போய் இப்படியான நெகட்டிவா மாறிடுது அப்படின்றதுதான் பார்க்க முடியும். ஆமா, இன்னொன்னு அரசியல் இந்த விஷயங்களை தாண்டி, கட்சி இந்த விஷயங்களை தாண்டி தனிநபர்களுக்குள்ள இருக்கிற ஈகோ இந்த மாதிரியான விஷயங்களும் இதுல இருக்கு அப்படின்ற கருத்துமே பலர் வந்து முன்வைக்கிறாங்க. இதற்கு முந்தைய காலத்துல நண்பர்களா தான் எல்லாருமே இருந்திருக்காங்க அப்படின்னும் போது தனிநபர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் இப்ப வெளிப்படுது அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களை பெரும்பாலானவர்கள் முன்வைக்கிற பார்க்க. அப்பனா தமிழ்நாட்டோட கதி என்ன அப்படிங்கிற கேள்வியுமே இருக்குல்ல. 2 பேர் கையிலுமே முக்கியமான பொறுப்புலதான் 2 பேருமே இருக்காங்க. 2 பேருக்குமே பொறுமை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாகவும் இருக்கு. பொதுவா எல்லோருமே முன்வைக்கிற கருத்து அதுவாதான் இருக்கு. ஒருத்தர் வந்து முதல்வரா இருக்காரு, ஒரு கட்சியோட இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு ஒரு தலைவரா இருக்கு, 35% வாக்குகள் தமிழ்நாட்டு மக்கள் அளிச்சிருக்காங்க அப்படின்னும் போது பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த அரசா எதிர்த்து கேள்வி கேட்கிற 75 வருட பாரம்பரியமுள்ள ஒரு கட்சிக்கு வந்து அண்ணால ஆரம்பிச்சு முக்கியமான தலைவர்கள் எல்லோருமே இருந்த ஒரு கட்சி வந்து அந்த கட்சியோட ஒரு முகமா இருக்கிற அந்த கட்சியில எதிர்கட்சி தலைவரா இருக்கிறவரும் அது போன்ற விஷயங்களை வந்து பொறுமையை கடைபிடி. இதுல என்னன்னா அது 2 பேருக்குமே அட்வைஸ் பண்றதோ எதுவுமே கிடையாது. ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலைனாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டோட எதிர்காலம் 2 பேருக்கு கிட்டதான் இருக்கு. நிச்சயமா ஜனநாயகத்தோட 2 கண்ணுன்னு சொல்லுவாங்க, நாணயம் 2 பக்கம் சொல்லுவாங்க. ஒரு பக்கம் தேஞ்சாலுமே அந்த காசு செல்லாதுன்ற மாதிரி 2 பேருமே வந்து முக்கியம் தமிழ்நாட்டோட அரசியலுக்கு சேர்ந்து. இதுவும் இல்ல, திரும்ப திரும்ப சொல்ல வர விஷயம் என்னன்னா, காவிரி விஷயத்துக்கு தேசிய அளவுல மத்திய அரசு குரல் கொடுத்து நமக்காக பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இந்திய அரசு தலையிடணும் அப்படிங்கிறத அந்த உத்தரவுகள் தீர்ப்புகள்ல இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. இந்த நேரத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சிகள் ஒண்ணு சேர்ந்து மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறதோ இல்ல இந்த மாதிரியான விஷயங்களோ நடந்திருக்கணும். கர்நாடகாவுக்கு எதிராக கைகோர்த்து நிக்கிறதோ, அப்ப கர்நாடகானா அந்த மக்களுக்கு எதிராக இல்ல, இந்த அரசியலுக்கு எதிராக நிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி இங்கேயே 2 பிரிவா நின்று சண்டை போட்டுட்டு இருக்கிறது, அதுவும் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கோன்றது ரொம்பவே ஒரு மோசமான ஒரு இதான். ஆமா, முக்கியமான வாழ்வாதார பிரச்சனை அதை நோக்கி குரல் கொடுக்கணும்ன்றதை தாண்டி நம்ம எந்த நோக்கி போறோம் அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே இந்த மாற்றம் நடந்ததோட அடிப்படை என்ன, இளைஞர்களை வந்து அரசியல் மயப்படுத்தல, கல்லூரிகள்ல வந்து அரசியல் மயப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை வந்து இவங்க எல்லாமே திராவிட கட்சிகள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனுடைய நீட்சி தான் இவங்க அரசியல் மயப்படுத்தாம வந்தவருடைய நீட்சி தான் இப்படியான ஒரு மாற்றங்கள், ஜென்சி புரட்சி இப்படிலாம் ஒரு விஷயம் வருது இல்ல. இப்படியான சொல்ல இப்ப எல்லாருமே அரசியலை கவனிக்கிறாங்க. இளைஞர்கள் முதற்கொண்டு குழந்தைகள், பெண்கள் எல்லாருமே வந்து அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ என்ன மாதிரி அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்றது இருக்குல்ல, அவங்களுக்கு நம்ம என்ன விஷயத்த கத்துக் கொடுக்கணும், என்ன விஷயத்த வந்து அவங்கள வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுல இருந்து உங்க இந்த தனி மனித தாக்குதலுக்கு போய் பர்சனல் வெஞ்சன்ஸ்ல போய் டைவர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுதான் நோக்கமா இருக்கு. இந்த பிரச்சனைய இதோட முடிஞ்சுதா இல்ல வந்து இப்ப பின்வரும் நாட்கள்ல சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இதை விவாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றதும் சஸ்பென்ஸ் இருக்கு. அது வந்து என்னன்னா வெளிநடப்பு இந்த பட்ஜெட்ல அது வெளிநடப்பு வந்து பண்ணல. அடுத்தடுத்து இதற்கான ஏதோ ஒரு வகையில வந்து அதற்கான எதிர்வினை அப்படிங்கிறது திமுக தரப்புல நிச்சயமா இருக்கும். அது வந்து கண்டிப்பா இருக்கும். தற்போதைக்கு வந்து அவங்க வந்து இந்த பட்ஜெட் உடனடியாக வெளிநடப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள போக வேணாம் அப்படிங்கிறது இருக்காங்க. பட்
இப்போ இந்த கைது தொடர்பா கண்டிப்பா எதிர்வினைகள் வந்து கொடுப்பாங்க, அதற்கான கேள்விகள் எழுப்புவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. ஆமா இப்போ முதல் நாளே அதை பண்ணாக்க இன்னும் நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆகணும்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. ஆமா நிச்சயமா அடுத்தடுத்த நாட்கள்ல கண்டிப்பா வந்து அடுத்தடுத்து விவாதங்கள் நடக்கும்போது அந்த மாதிரியான நேரத்துல வந்து கண்டிப்பா தங்களோட எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஓகே, அடுத்தடுத்த நாட்கள்ல திமுக இந்த விஷயத்த எப்படி கையாள போகுது, தாவேகா இதை எப்படி எதிர்கொள்ள போகுது, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி. நன்றி. பெண்களின் வெற்றியை கொண்டாடும் பெண்மையின் சிகரம் வைக்கம் விஜயலட்சுமி அன்னபாரதி பங்கு பெறும் சிறப்பு விருது வழங்கும் விழா ஆகஸ்ட் 7 காரைக்குடியில்.